ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் டிராமாக்கான 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ, நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுனால தான் நீ பார்பிக்யூ சாப்பிட்டு அலர்ஜியாகி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல பையன் மனசுல எதுவுமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸா சிரிக்கிறான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச டாய்ஸை வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் குட்டி பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வரவும், நீ நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு, கூடிய சீக்கிரம் நாம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் டேங்க்ஃபோ கூட வரதுனால ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோ, சரி பிரிஞ்சு போன குடும்பம் இப்ப திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, விலகிடலான்னு முடிவெடுக்கிறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயின் பையன் வச்சிருந்த டாயை பார்த்துட்டு, கண்டிப்பா இதை வீட்ல இருந்து ஹீரோ தான் எடுத்துட்டு வந்திருப்பான், இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியா அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோட அப்பா திரும்ப தன்னோட மகளை, அதாவது ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க தம்பி பூ ஜிங் ஜிங் விட மாட்டான். 5 வருஷத்துக்கு முன்ன வீட்டை விட்டு ஓடி போனவளை எதுக்காக திரும்ப அழைச்சிட்டு வர நினைக்கிறீங்கன்னு கேட்க, என்ன இருந்தாலும் அவனோட சிஸ்டர், தப்பு பண்றது வழக்கம் தான், ஏன் நீயுமே 6 வருஷத்துக்கு முன்ன கேம் நடத்துறங்கிற பேர்ல பெட் கட்டி தோத்து போன, அதனால என் கம்பெனிக்கு நிறையவே லாஸ் ஏற்பட்டுருச்சு, இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கல, அதே மாதிரி தான்னு அப்பா லாஜிக்கா பேசுறாரு. ஆமா, 6 வருஷத்துக்கு முன்ன நான் தான் ஹீரோவை மேட்ச் பிக்சிங்ல மாட்டிவிட்டேன், அதனாலதான் அவன் கெரியர் போச்சு, என்னோட காசும் போச்சு, அதனால என்ன இப்ப, அதுக்காக நீங்க ஹீரோயினை திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வரத ஒருபோதும் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனுக்கு ஹீரோயின் மேல என்ன கோவம்னே தெரியல. அதே நேரம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் உடனே ஹீரோவை மீட் பண்ணி, என்ன சாம்பியன், 6 வருஷத்துக்கு முன்ன பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்கன்னு சொல்ல, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட நீ வந்து என்ன பாக்குறீனா, உனக்கு ரொம்பவே திமிருதான்னு ஹீரோ திட்டுறாரு. கோவப்படாதீங்க சாம்பியன், நான் உனக்காக ஒரு பெரிய வாய்ப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ மட்டும் எனக்காக இந்த சாம்பியன்ஷிப் பாக்ஸிங் மேட்ச்ல சண்டை போட்டு வின் பண்ணினா உனக்கு நிறையவே காசு தரேன்னு சொல்ல, நான் எதுக்காக உனக்காக சண்டை போடணும்னு ஹீரோ கேட்க, வேற வழி இல்ல, நீ இதை செஞ்சுதான் ஆகணும், இல்ல நீ காலத்துக்கும் மறக்காத மாதிரி பல வேதனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி சில போட்டோஸை கொடுத்து, நல்லா தெளிவா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு, இல்ல கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு மிரட்டிட்டு ஜிங் ஜிங் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா அவன் ஹீரோயின் போட்டோவை தான் கொடுத்துட்டு போயிருப்பான். சோ எங்க தன்னை மிரட்டுறதுக்காக ஹீரோயினை ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்திலேயே நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்ததும், இன்னும் 3 நாளுக்குள்ள நீ முடிவை சொல்லலனா நான் உன்னோட ஒய்ஃபை காலி பண்ணிடுவேன்னு ஜிங் ஜிங் மிரட்டி மெசேஜ் அனுப்பியிருக்கான். ரொம்ப பேனிக் ஆகிடுற நம்ம ஹீரோ பயந்து போய் உடனே அவனுக்கு கால் பண்ணி, அவ ஒன்றும் என்னோட ஒய்ஃப் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்ச பொண்ணு அவ்வளோதான், மற்றபடி உன்னோட ரிவெஞ்சுக்கெல்லாம் அவள் ஒர்த் இல்லைன்னு சொல்லவும், நீ இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு மேலே என்னோட ஆர்வம் அதிகரிக்குது, ஸோ நான் அவளை கண்டிப்பாக விடமாட்டேன்னு ஜிங் ஜிங் சொல்லிடுறான். தன்னால ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே அவங்களுக்கு கால் பண்ணி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உடனே கிளம்பி வான்னு சொல்லவும் ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் உன்னோட எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டேன், இதோட நம்ம கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம், இந்த வீட்டுக்காக நீ செலவு பண்ண பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கொடுத்துடுறேன்னு சொல்லவும், இந்த மேரேஜ்க்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு, முக்கியமா இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டா நீ தான் எனக்கு நஷ்டேட் தர மாதிரி இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல, நீ தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட திரும்ப சேர்ந்துட்டீல, பார்த்தா அதுக்கு குழந்தைங்களும் அவன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அப்புறம் நான் எதுக்கு, முக்கியமா நீ என்ன காரணத்துக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்கிறதையுமே சொல்ல மாட்ற, பிளஸ் அப்பப்போ போய் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் பார்த்து பேசிட்டு வர, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதுக்கப்புறம் என்னால இந்த விளையாட்டை விளையாட முடியாது, உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்கோன்னு ஹீரோ சொல்லவும், தேங்க்ஃபோ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான், ஏற்கனவே எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதோட இந்த சாப்டரையும் நான் முடிச்சிட்டேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்கு நடுவில் வேற எதுவும் இல்லை, முக்கியமா என்னால இந்த மேரேஜ் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னால பொறுத்துக்க முடியாது, எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம், இதோட இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலான்னு ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன ஹீரோவோட அம்மாவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர வெண்லியோட அம்மா, பாத்தீங்களா உங்க மருமகளை, காசு இருக்குங்கிற திமிரில் இந்த ஊர்லயே ரொம்ப காஸ்ட்லியான வீட்டை வாங்கினது மட்டும் இல்லாம எவ்வளோ செலவு பண்ணி ஃபர்னிஷிங் பண்ணியிருக்கான்னு, இந்த காசு மட்டும் இருந்திருந்தா உங்களை எப்பயோ காப்பாத்திருக்கலாம், இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டிருக்க வேண்டான்னு ரொம்பவே நெகட்டிவா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காத நம்ம ஹீரோவோட அம்மா தன்னோட மருமக இவ்வளோ இண்டிபெண்டா இருக்காங்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி நீங்க பத்த வச்ச வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வெண்லியோட அம்மாவை அனுப்பி வச்சுட்டு, எதுக்காக நீங்க இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு ஹீரோ கேட்க,
எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க சுத்தமா பிடிக்கல. அதே நேரம் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சோ என்னோட பையன் தான் ஃபேமிலி கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினோட வெட்டிங் போட்டோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற கோல் போடுறதுக்காக அம்மா கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா பேசுறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. சரி, அவசர அவசரமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஓகே. பட் என் கண்ணுக்கு முன்ன நீங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறத நான் பார்க்கணும். எனக்காக ஒரு வெட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு அம்மா கேட்க ஹீரோ தயங்குறாரு. சோ ஊரடிய மேரேஜ் பண்ணிக்கிட்டா எங்க ஹீரோயினுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை வந்துருமோங்கிற பயத்துல எப்படா இதெல்லாம் சமாளிக்க போறோம்னு தெரியாம ஹீரோ பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வெட்டிங் பிளானர்ஸை மீட் பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணு, பிளஸ் தேவையான எல்லா விஷயங்களையும் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்ல, சரி உனக்கு எப்ப கல்யாணம்னு ஃப்ரெண்டு கேட்க ஹீரோயின் ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே நாளைக்கு ஈவினிங்னு சொல்லவும் நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள தனியாக அழைச்சிட்டு வந்து, என்ன கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா சத்தம் போடாம உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே இருந்து கிளம்புன்னு ஹீரோ மிரட்டுறான். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதே உன்னால எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான். அது உனக்குமே நல்லா தெரியும். பட் இன்னைய வர அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அப்புறம் எதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போகணும்? ஸோ உன்னோட அம்மா ஆசைப்பட்ட மாதிரி என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நாளைக்கு ஈவினிங் கரெக்டாக வந்து சேர்ந்துருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பாவம் நம்ம ஹீரோவால் பதில் பேசவே முடியல. அப்புறம் என்ன, கட் பண்ணால் அடுத்த நாள் ஈவினிங் நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் நடக்குது. ஹீரோயினோட 2 குழந்தைங்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோவோட அம்மா பையனை கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அவன் பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ மாதிரி இருக்கான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நாம எல்லாரும் வந்துட்டோம், பட் இன்னும் பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகலன்னு சொல்லி ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போய் கூப்பிடவும் ஹீரோயின் வெளியில வரா. வாவ், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அப்படியே தேவதை மாதிரி இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, ஹீரோவுமே ஹீரோயினோட அழகுல மயங்கிடுறாரு. ஆனா என்ன, தன்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் விடுவாங்களா? வாடி மாப்பிள்ள, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி வெளியில அழைச்சிட்டு போயிடுறா. ஒரு வழியா அவங்க மேரேஜ்க்கான எல்லா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா ஒரு பிரேஸ்லெட்டை கொடுத்து, இது நாங்கள் ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக எங்கள் ஃபேமிலிக்கு வர அடுத்தடுத்த டாட்டர் இன் லாஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இது உனக்கானது, இதுக்கப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறதுனால ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அதான் மேரேஜ் முடிஞ்சிருச்சுல, ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ முடியவே முடியாதுங்கிறாரு. ஏன்பா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? நானும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப டல்லாக இருக்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையான்னு ஃப்ரெண்டு கேட்கவும், யாருக்கும் இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இது அங்க இருக்க வென்லி, அவளோட அம்மா, முக்கியமா நம்ம டேங்க் ஃபோலாம் பார்த்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. பார்த்தா அதுக்கு கூட்டத்துல ஒருத்தன் ஹீரோ மட்டும்தான் கிஸ் பண்ணாரு, ஹீரோயின் இன்னும் கிஸ் பண்ணலன்னு சொல்ல நம்ம ஆளு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் விடாம திரும்ப ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, மேரேஜ் ஆனதுனால நம்ம ஆளுங்க 2 பேரும் நைட்டு கொஞ்சம் க்ளோஸா இருக்கும்போது, இப்பயாவது சொல்லு என்ன காரணத்துக்காக நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட, நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்புறேன்னு ஹீரோ கேட்க, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு தேவைப்படுற, அது மட்டும்தான் ஒரே காரணம். ஸோ இப்போ நீயே மூவ் பண்ணலனா கூட நான் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் கிஸ் பண்றாங்க. ஓகே, நாம ஏற்கனவே பேசின மாதிரி உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியான்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. அப்புறம் 2 பேருக்கு நடுவுல எல்லாமே நடந்துருது. அடுத்த நாள் காலையில கண் விழிக்கிற நம்ம ஹீரோ அசந்து தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்து, இப்போதான் இவ எதுவும் பேசாம அமைதியா பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லி ரசிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கண் விழிக்கவும் நம்மால தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறான். சரி, நைஸா கிளம்பி இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு ஹீரோயின் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால ட்ரெஸ்ஸை எடுக்க முடிய, ஸோ பெட்ஷீட்டை இழுக்கவும் டிஸ்டர்பா ஃபீல் பண்ற ஹீரோ கண் விழிச்சிடுறாரு. பயந்து போயிடுற ஹீரோயின் தன்னை கவர் பண்ணிக்கவும், இதுக்கு முன்னே நான் உன்னை பார்க்காத மாதிரி தான் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க, சீக்கிரமா கொடுத்த வாக்கை காப்பாத்தி இங்க இருந்து கிளம்புற வழியை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. தென் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஹீரோயின் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறவங்க. ஆனா உன் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்லையே, உண்மையை சொல்லு, ஹீரோவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் இல்லைன்னு ஹீரோயின் பதில் சொல்லவும், இதுதான் உனக்கு நல்லது, ஏன்னா ஹீரோ உன்னோட அறிவுக்கும் அழகுக்கும் திறமைக்கும் ஒர்த் இல்லைன்னு சொல்றா. அதுவே இங்க நம்ம ஹீரோ டேங்க் ஃபோவை மீட் பண்ணி, உனக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பிரச்சனை, எதனால 2 பேருக்கு நடுவில் பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லைன்னு டேங்க் ஃபோ சொல்ல, உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான், ஸோ அவளை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு ஹீரோ சொல்ல, நானும் ஹீரோயினும் ஒருத்தர் உண்மையாக காதலிச்சோம், பட் என் ஃபேமிலியில் ஏற்றுக்காததுனால என்னால் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க முடியலன்னு டேங்க் ஃபோ சொல்கிறாரு. அப்புறம் எதுக்காக இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நீ ஹீரோயினை சேஸ் பண்ணிட்டு இருக்க, அவகிட்ட சான்ஸ் கேட்டு கெஞ்சிட்டு இருக்கன்னு கேட்கும்போது,
அப்போ வேணா என்னோட சிச்சுவேஷன் மோசமாக இருந்திருக்கலாம். பட் இப்போ நான் ரொம்பவே இண்டிபெண்டான ஆளு. முக்கியமாக என்னால் ஹீரோயினை பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் இப்போ வேல்யூவே இல்லை. பிகாஸ் அவள் தான் ஒன்றை மேரேஜ் பண்ணிக்கிட்டாளேன்னு தேங்க்யூ சொல்கிறாரு. பார்க்கவுமே நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கான், டாக்டராக இருக்கான், முக்கியமாக ரொம்ப டீசென்ட் தெரிஞ்சவனாக இருக்கான். ஸோ இவன் தான் ஹீரோயினுக்கு கரெக்டான மேட்சாக இருப்பான்னு மனசுக்குள்ளே நினைக்கிற நம்ம ஹீரோ வேணுக்குனே அவனை கோவப்படுத்துகிற மாதிரி ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசவும் கடுப்பாகி தேங்க்ஃபு ஹீரோவை அடிச்சு, இப்போ அவனோட ஒய்ஃபுங்கிற காரணத்துக்காக நீ என்ன வேணா பேசலாம்னு நினைக்காத. ஆஸ் அ ஹியூமனா அவள் நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட தகுதிக்கும் தராதாரத்துக்கும் நீலாம் வேல்யூவே கிடையாது. ஸோ உனக்கு கிடைச்சிருக்க விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை பத்திரமா பாதுகாக்க பழகிக்கோன்னு சொல்லவும், ஹீரோயினை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கியே, உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா வேண்டாம் நான் சொல்லுவேன். ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் உனக்கு கிரியேட் பண்ணி தரேன், ஓகேனா சொல்லு. நாம 2 பேரும் ஒரு டீலிங்குள்ள வருவோன்னு ஹீரோ கேட்க, டென்ஷன் பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு டேங்க்ஃபோ திட்டிடுறான். கட் பண்ணா நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணவும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என் கூட வா, உன்கிட்ட ஒருத்தர் பேசணுமான்னு சொல்ல ஹீரோயின் தடுக்க ட்ரை பண்றா. ஆனா அவன் விடாம பிடிச்சி இழுக்கவும் ஷாக் அடிக்கிற பெண்ணால அவனை கவுத்துடுறாங்க. வலி தாங்க முடியாம கீழே விழுந்துடுறான். அதே நேரம் ஹீரோ கரெக்டா வந்துடுறதுனால அந்த பேட் பாய் அங்கேருந்து ஓடிடுறான். இந்த மாதிரி டைம்ல தனியா வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடு, நான் வந்து பிக்கப் பண்றேன்னு ஹீரோ சொல்ல அழுதுகிட்டே ஹீரோயின் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியாத நம்மால ஓகே விடு பாத்துக்கலான்னு சொல்லவும், அதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் அவசியமே இல்லை, இன்னும் 2 நாளையில நான் வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன்னு ஹீரோயின் சொல்ல, ஓகே அது வரைக்கும் உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரி வா வண்டியில ஏறு நான் போய் விட்டுறேன்னு ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டுறாங்க. ஸோ அவங்களோட பாதுகாப்புக்காக அப்படியே வண்டியை உருட்டிக்கிட்டே ஹீரோயினை வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டு டோரை லாக் பண்ணிட்டு திரும்ப வெளியில் வராரு. ஒன்றும் புரியாமல் ஹீரோயின் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட தம்பி பூசிங் சிங் தான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பான். ஆனால் ஹீரோ தான் சேஃபாக அனுப்பி வச்சிட்டார்ல. செம்ம கடுப்பாகி அவனை மீட் பண்ணி கையை பிடிச்சி முறுக்கி, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்புறம் உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லி மிரட்டவும், என்னமோ எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வாய்க்கிலேயே பேசினேன், அப்புறம் எதுக்காக நேற்று அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்ட? என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கான்னு ஜிங் ஜிங் கேட்க, நமக்குள்ள நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு நடுவில் எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயினை இழுக்கிற? உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஹீரோ கேட்குறான். அப்படிலாம் பண்ணாதானே நீ வலிக்கு வர? இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பொறுமையாக இருக்க போகிறதில்ல, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தான். ஸோ உனக்கு நான் கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் தரேன். எனக்காக நீ இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் விளையாடி வின் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் உன்னையும் உன் ஒய்ஃபையும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுற நம்ம ஹீரோ எதுவும் பேசாமல் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறான். அப்போது யாரோ ஒன்றை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க, என்னோட யூகம் கரெக்டானு ஹீரோயின் கேட்க ஹீரோவால் பதில் சொல்ல முடியலை. நீ இன்னும் 2 நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போற, அதனால உனக்கு இஷ்டப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு ஹீரோ சொல்லவும், நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, சீப்போ நாயே, இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வராதுன்னு ஹீரோயின் தலைவாணியை தூக்கி போட்டுடுறாங்க. இருந்தாலும் தன்னால் ஹீரோயினுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஜிங்ஸிங்கை மீட் பண்ணி ரொம்பவே கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றி கொய்யால யார் கையால் யார் சாக போகிறாங்கிறத இப்போ பார்க்கலான்னு சொல்லி ரொம்பவே வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு கடலுக்குள்ளே போக பார்க்குறாரு. ஐயோ நான் தெரியாமல் உங்கள் கூட மோதிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறான். ஆனால் ஹீரோ கோவத்தில் நான் செத்தாலும் பரவாயில்லடா, இன்னைக்கு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி இன்னும் வேகமாக காரை ஓட்டவும், ஐயையோ மச்சான் என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்னை கொன்னுடாதீங்க மச்சான்னு கத்த, எது மச்சானான்னு கேட்டு நம்ம ஹீரோ செம்ம அதிர்ச்சி ஆகிடுறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். And till then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.